என்ன சார் திமுக கூட்டணி பரபரப்பா இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சீட்டு வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்னு அறிவாலயமே பரபரக்குதே சார். ஆமா, அவங்க இன்னைக்கு ஒரு வெற்றி கூட்டணியான ஒரு தோற்றத்தை வந்து தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இந்த ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தா குறிப்பாக கடந்த 3 மாதங்களாக வந்து அவங்க ஜெயிக்க போகிற கூட்டணின்ற பர்செப்ஷனை தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. காங்கிரஸோட இருந்த சிக்கல் கூட அநேகமாக முடிஞ்சிடுச்சு தான் தோணுது. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து இட் வில் பி செட்டில் டவுன். நம்பர்ஸ் வந்து 25, 27, 28 அப்படின்றது அதான் கொஸ்டின் மார்க். வாட் எவர் இட் இஸ் அலைன்ஸ் உடையாது, தே வில் கண்டினியூ. 21 அலைன்ஸ் கூட 3-4 கட்சிகள் வேறு சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்து குட்டி குட்டி கட்சிங்க எல்லாரையும் டிஎம்கே சிம்பிளில் கொடுத்து என்டையர் முஸ்லீம் பிளாக் ரோப்டின். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸ் ஓட்டு 13%, 16% இருக்குது. ஸோ போட்டியை திறக்கும் போதே அவங்களுக்கு வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் பார்த்தாலுமே வந்து 10+ மைனாரிட்டிஸ் ஓட்டோடு தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதோட ஹியூஜ் அட்வான்டேஜ். வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் போச்சுன்னா இரண்டாவது முறையாக ஸ்டாலின் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி வந்து 4 கார்னர் ஃபைட் வாட் எவர் மேபி தி காம்பினேஷன் பர்மிட்டேஷன் டிஎம்கே அட்வான்டேஜ். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட சொன்னேன், ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் 1989. ஸோ இன்றைக்கி 4 கார்னர் ஃபைட்டில் வந்து கன்சாலிடேட்டடாக வந்து அவங்கக்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இட்ஸ் அ பாலிசி கோஹரன்ஸ் இருக்குது. ஒரு கொள்கை கூட்டணி அது வந்து தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பிஜேபியோடலாம் பேசிக்கிட்டு இப்போ திடீர்னு நீங்கள் வந்து சேர்ந்தா கூட பட் ஸ்டில் அது கொள்கை கூட்டணின்னு இனிமேல் திமுக கூட்டணியை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இப்போ விசிகாவோ அல்லது வந்து காங்கிரஸோ லெஃப்டோ வந்து எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் ஏடிஎம் கிட்ட போக மாட்டாங்க. வேறு தேமுதிக மாதிரி கட்சிகள் வேணால் அங்கேருந்து இங்கே ஓடி வரலாம், ஓபிஎஸ் அங்கேருந்து இங்கே ஓடி வரலாம். அந்த 2 ஒரு பிளாக் ஃபோர்ஸஸ் ஒன் கேன் சே அவர்களை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு அன் அலையன்ஸ் வித் பாலிசி கோஹரன்ஸ். அது ரொம்ப முக்கியம். அது வந்து